வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கும் அரசியல்தான் வலுவானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அம்பேத்கரின் பிறந்த நாளான சமத்துவ நாள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, விசிக தலைவர் திருமாவளவன், அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சாதியத்தை அழித்தல் ஒழித்தல் என்ற அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தின் தமிழ் மொழியாக்கத்தை முதலமைச்சர் வெளியிட அதனை அம்பேத்கர் பேரன் பெற்றுக்கொண்டார். Dr. Ambedkar, a visionary and architect of modern India, Thiru Prakash Ambedkar graciously receiving the first copy of this landmark publication. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், உயர்கல்விக்கு செல்லும் ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் உயர்ந்து கொண்டே வருவதாக கூறியதுடன், ஆதி திராவிடர் பழங்குடியினரின் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்கணும். இதுக்கான மாற்றம் தனி மனிதர்கள தொடங்கி சமூகத்தோட ஒட்டுமொத்த எண்ணமா வெளிப்படணும். அப்போதுதான் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணிலையும் மக்களுடைய மனசிலையும் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நீக்க முடியும். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய முற்போக்கு சமத்துவ எண்ணங்களும் சிந்தனைகளும் எல்லாருக்கிட்டையும் ஏற்படணும். அதுக்காக நாம் ஓயாம ஒழிக்கணும். வெறுப்பரசியலை விட அன்பை விதைக்கக்கூடிய அரசியல் தான் வலுவானது. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா விடுதியில் சமூக செயற்பாட்டாளரான MC ராஜாவிற்கு மார்பளவு சிலை அமைக்கப்படும் என்று அறிவித்தார். அங்கங்க நடக்கிற ஒரு சில பிற்போக்கு தனமான செயல்களை காட்டி இதுதான் பெரியார் மன்னா, இதுதான் அம்பேத்கர் மன்னான்னு நீலிக்கண் வெடிக்கிறவங்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? இந்த மண்ணில இந்த கொடுமைகள் இன்னும் தொடருது என்ற கவலை கிடையாது. அவங்களுடைய எண்ணம், நீங்க மாற்றத்தை விதைச்சிட்டு தான், பயன்படுத்திட்டு தான் பெருமைப்படக்கூடிய மண்ணில இன்னமும் எங்களுடைய பழமைவாதமும் பிற்போக்குத்தனமும் அடக்குமுறை இருக்குன்னு காமிக்கிறது ஆனதுதான் அந்த பேச்சு. நம்முடைய உழைப்பால சமூகத்தில் எஞ்சி இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் நிச்சயம் களையெடுப்போம். சமத்துவத்தை நோக்கி நமது சமூகம் நகர வேண்டும் என்ற அடிப்படையில் நமது முன்னெடுப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக சென்னை சைதாப்பேட்டையில் MC ராஜா கல்லூரி மாணவர் விடுதி வளாகத்தில் 44 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் 10 தளங்களுடன் கட்டப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின கல்லூரி மாணவர்களுக்கான புதிய விடுதி கட்டடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் அங்குள்ள மாணவர்களுடன் முதலமைச்சர் கலந்துரையாடினார்.